வருண், நீ இறங்கி பின்னாடி போய் உட்காரு. ஏன்? ஏன்னா உன் பக்கத்தில் உட்காரத்துக்கு நான் வண்டியை ஓட்டிக்கிட்டு வரேன். வான்மதி, நீங்கள் வந்து முன்னாடி உட்காரு. நான் என் ஒய்ஃப் கூட சேர்ந்து போகிறேன், நீ உன் ஒய்ஃப் கூட சேர்ந்து பாரு. டேய் அண்ணா, உன் நார்தர் வேலையெல்லாம் இங்கே வேணாம். இல்லை இல்லை, அவங்க அங்கங்கேயே உட்காந்துட்டு வாங்க. எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கு. நீ இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டேன். கீழே இறங்கு. இறங்குடா. வான்மதி, நீங்க வாங்க. தல்றா. டேய், பின்னாடி போடா. என்னாச்சு இருக்கு? இன்னைக்கு புதுசா என்னமோ பண்றாரு. இதே மைண்ட் செட்ல இருந்தா நம்ம கைக்குள்ள போட்டுக்கலாம். நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். வெண்ணிலா, பாத்தியா ரெசார்ட் எவ்வளவு சூப்பரா பிரம்மாண்டமா இருக்குன்னு? வெளியவே இப்படி இருக்கே, உள்ள எப்படி இருக்கும்? சீக்கிரமே அண்ணாமலை குடும்பத்தை பிரிக்கிறோம். சொத்து நம்ம கைக்கு வந்ததும் இதே மாதிரி ஒரு ரெசார்ட்டை கட்டுறோம். ஏங்க, இந்த ரெசார்ட்டோட வாடகை எவ்வளவு இருக்கும்? என்ன ஒரு 60,000 இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாசத்துக்கா? ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 60,000? கடைசி நேரத்தில் புக் பண்ணதுனால இந்த மாதிரி ரெசார்ட் தான் கிடைச்சது. பெருசா கிடைக்கல. உங்களுக்கு இதுவே சின்னதா? ஏமாமா இவ்ளோ செலவு பண்ணிக்கிட்டு இதை விட சின்னதா பார்த்திருக்கலாமே. வெண்ணிலா, எப்போ உனக்கும் வருணுக்கும் கல்யாணம் முடிவானதோ அதுல இருந்து எங்க சித்தி செலவை பத்தி யோசிச்சதே இல்லை. அவங்களுக்கு காசு பணத்தை விட அவங்க பசங்க சந்தோஷம் தான் முக்கியம். அதை விட நீயும் வருணும் சந்தோஷமா இருக்கணும். அதான் எங்க எல்லாருக்கும் முக்கியம். இந்த வியூவை பாருங்க, செம்ம ரொமான்டிக்கா இருக்கு. இந்த வியூ நம்மள மாதிரி ஹனிமூன் கப்பிள்ஸ்க்கே ரெடி பண்ண மாதிரி இருக்கு. இந்த ஏற்காடுல இந்த இடத்துல நின்னு மனசுக்கு பிடிச்சவங்கள இப்படி இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு அவங்க தோல்ல சாஞ்ச மாதிரி கையில ஒரு கப் காஃபியோட சன்ரைஸ பார்த்தா எப்படி இருக்கும்? நினைச்சாலே சூப்பரா இருக்கு. வெண்ணிலா நம்மள எதுவும் நினைச்ச கூடாதுன்னு தான் நான் கார்ல அப்படி நடந்துகிட்டேன். அப்படி நடந்துகிட்டதுக்கு சாரி. இதுக்கு முன்னாடி நம்ம பேசின மாதிரி நம்ம எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அதில் நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு இத்தனை டைம் ஃபோன் பண்றா? நம்ம ஹனிமூனுக்கு தான் வந்திருக்கோம்னு தெரிஞ்சிருச்சா? எங்க இருக்க வருண்? ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற? இல்ல சாரா, அது வந்து அது ஒரு ஒரு முக்கியமான மீட்டிங்காக வெளியில வந்திருக்கேன். போய் பேசாத வருண். நீ வெண்ணிலா கூட தான் ஹனிமூன் போயிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு நான் என்ன பாவம் பண்ண வருண்? எதுக்கு என்ன இப்படி அணுவா சித்திரவதை பண்ணி கொல்ற? எனக்கு எல்லாமே நீதான். உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா அந்த வெண்ணிலா கூட ஜாலியா ஹனிமூனுக்கு போயிருக்க? சாரா, உன் கோவம் நியாயமானதுதான். ஆனா ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. முடியவே முடியாது வருண். நீ சொன்னதை கேட்டு கேட்டுதான் நான் இந்த நிலைமையில நிக்கிறேன். நான் கேட்கும் முதல்ல வெண்ணிலா என்ன ஏமாத்திட்டான்னு சொன்னேன். ஆனா வெண்ணிலா உன்னை ஏமாத்துற மாதிரி தெரியல. நீ தான் போய் சொல்லி என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்க வருண். சாரா சாரா ப்ளீஸ்,
நான் சொல்றத கொஞ்சம் கேளு. உனக்கு என்ன நான் அவ்வளவு சாதாரணமா போயிட்டேனா இல்ல அந்த வெண்ணிலா அவ்வளவு முக்கியமா போயிட்டாளா? ஐயோ அப்படி இல்ல சாரா. இங்க பாரு வருண், உனக்கு அந்த வெண்ணிலா கூட வாழ்றதுதான் ஆசைனா என்ன எதுக்கு லவ் பண்ணி தொலைச்ச? ஏன் மனசுல எதுக்கு ஆசையை உருவாக்குன? என்ன இப்படி பைத்தியக்காரி மாதிரி அலைய விட்டுட்டு இருக்க? சாரா தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. இந்த ட்ரிப்புக்கு வர எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. எங்க அம்மா தான் பிடிவாதமா. வாய் மூடு வருண். எதுக்கு எடுத்தாலும் அம்மா அம்மா அம்மா. அப்ப என்ன பத்தி நீ யோசிக்கவே மாட்டியா? ஐயோ அப்படி இல்ல சாரா. எனக்கு என் அம்மாக்கு அப்புறம் நீ தான் முக்கியம். தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. வருண், வருண். வருண், வருண். ஹலோ வருண். அடிபட்டுருச்சாங்க? அப்ப எந்திரிங்க. ஐயோ ஐயோ சாரா புரியாம பேசாத. இங்க நாங்க மட்டும் வரல, என் அண்ணனும் அவங்க வைஃபும் கூட வந்திருக்காங்க. அவங்க மட்டும் பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். தயவு செஞ்சு போ. முடியாது வருண். இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி பயந்து பயந்து மறைச்சு வச்சுக்கிட்டே இருப்ப? இதுக்கு மேல என்னால ஓடி ஒளி எல்லாம் முடியாது. நீ எனக்கு தாலியை கட்டலனாலும் நான் தான் உன் வைஃப். நான் எதுக்கு போகணும்? சாரா ப்ளீஸ், இந்த ஒரு டைம் மட்டும் நான் சொல்றத கேளு. தயவு செஞ்சு இங்கிருந்து போ. எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ஏன் வருண், என்ன அனுப்பிட்டு அந்த வெண்ணிலா கூட ஜாலியா இருக்கணுமா? ஐயோ சாரா, நீ நினைக்கிற மாதிரி இங்க ஹனிமூன் என்ஜாய் பண்றதுக்கெல்லாம் நான் வரல. எனக்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்ல. எங்க அம்மா ஏதோ வற்புறுத்தினாங்கன்னா நான் இங்க வந்தேன். என்ன நம்பு, சத்தியமா நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன். ஐயோ சாரா, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். தயவு செஞ்சு கிளம்பு ப்ளீஸ். சரி, நான் உன்னை நம்புறேன். ஆனா ஒண்ணு, நான் இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டேன். நீ இங்க இருந்து கிளம்புற வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். இங்க இங்க பாருங்க, இந்த ரோஜா பூலாம் எவ்வளவு கியூட்டா இருக்கு. நம்மள மாதிரி ஜோடியா அழகா இருக்குல்ல? ஆமா, அழகா இருக்கு. வான்மதி, கொஞ்சம் நில்லுங்களேன். என்ன? அது அங்க கொஞ்சம் முன்னாடி போட்டோம். அப்போது ஏதாவது பேசிக்கிறாங்களான்னு பார்ப்போம். இதுக்கு தான் பொறுமையா போக சொன்னீங்களா? நான் கூட என்கிட்ட ஆசையா பேச போறீங்களோன்னு நினைச்சேன். சார் போட்டோ எடுக்கலாமா சார்? உடனே பிரிண்ட் போட்டு தரேன் சார். போட்டோ வாங்களேன்.